வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக பேச இருக்கிற விடயம் அண்மையில் 7 கட்சிகள் கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது, கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இந்த தமிழ் முஸ்லிம் உறவுகள் தொடர்பில் தாங்கள் மிக முக்கியமாக சேர்ந்து உழைப்பதற்கு உறுதி பூண்டிருப்பதாக சொல்கிறார்கள். அது எவ்வளவு தூரம் உண்மையானது, எவ்வளவு தூரம் சாத்தியமானது, உண்மையிலேயே இந்த 7 கட்சிகளும் மனப்பூர்வமாக இதில் ஈடுபடுகிறார்களா அல்லது இது இன்னும் ஒரு சித்து விளையாட்டா என்பது தொடர்பில் நாங்கள் பேச இருக்கிறோம். இது தொடர்பில் எங்களோடு உரையாடுவதற்கு உங்களுக்கு நன்கு அறிமுகமான மனித உரிமைகள் சட்டத்தரணி, எழுத்தாளர், ஆய்வாளர் சையத் பசீர் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம். வணக்கம் ஜீவா. இந்த நாள்ல நீங்களும் பார்த்திருப்பீங்க, கடந்த திங்கட்கிழமை நினைக்கிறேன் 7 கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்குது. அது சம்பந்தமான ஆனா அது ஒரு மிகவும் லூசான ஒரு கூட்டமைப்பாகத்தான் தெரியுதே ஒழிய ஒரு உறுதியான முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவோ அந்த கூட்டமைப்புக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டதாகவோ கூட தெரியல. ஏன் இவ்வளவு அவசரமாக அவர்கள் இதை உருவாக்கி இருக்கிறார்கள் நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. ஏனென்றால் எதிரணியாக ஒரு கூட்டமைப்பு ஏற்கனவே GLP தலைமையிலேயே உருவானது. உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கு நினைக்கின்றேன், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த இப்பொழுது கூட்டணி எதிர்கட்சியா இருக்கின்ற சிங்கள கட்சி சொல்லவில்லை, இருக்கின்ற பொதுஜன பெரமுன அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, சஜித்தினுடைய SAB கட்சி, இந்த எல்லா கட்சிகளுடைய உறுப்பினர்களும் ஒரு இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஒரு கூட்டம் நடத்தினார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பொழுது அந்த கூட்டத்திலே ரிச்சார்ட் பதவி எல்லாம் கலந்து கொண்டார்கள். சுமந்திரனும் இருந்ததான் நினைக்கின்றேன். அந்த கூட்டத்திலே அதாவது சிங்கள பாராளுமன்ற நலன் உறுப்பினர்களும் நாமல் ராஜபக்ச உட்பட இருந்தார்கள். அப்பொழுது அங்கு காணப்பட்ட சூழ்நிலை என்னவென்றால், முழுமையாகவே முழு இலங்கையர்களும் சேர்ந்த கட்சி அது. முழு இலங்கையில் உள்ள கட்சிகளை பிரதிநிதிப்படுகின்ற கூட்டம். அவருடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், ஆனால் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பொதுவான கருத்து அவர்கள் நிலவியது. அரசாங்கத்துக்கு எதிரான என்று சொல்லுகின்ற பொழுது, இன்று வந்திருக்கின்ற அரசாங்கத்துக்கு மாற்றாக தங்களை இந்த அரசாங்கம் சரியா பிழையா அல்லது இந்த அரசாங்கத்துக்கு எதிரான இந்த அரசாங்கம் சரியான முறை செல்லவில்லை என்பதை வலியுறுத்துகிறதால அதுக்காக நாங்கள் ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற வகையான ஒரு கருத்துக்கள் அங்க பரிமாறப்பட்டது. ஆனால் அந்த கூட்டணியாக தெரியல, அது ஒரு கூட்டமாகவே இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல, இந்த கூட்டம் நீங்க பார்த்துட்டு நினைக்கிறேன். அதுலயே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நாமல் ராஜபக்சே இருக்கிறார், ரிச்சார்ட் பதன் இருக்கிறார், ரவுஹாக்கியும் இருக்கணும், அல்லது நிசாம் காரியப்பட்டு இருக்கணும், அந்த உங்களோட கட்சியா இருக்கும். அது சுமந்த நாட்கள் நினைக்கிறேன். அவன் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த 2 பக்கமா தான் பார்க்கப்படுது. இந்த பக்கம் அரசாங்கத்தினுடைய பகுதி, அடுத்த பக்கம் எதிரான பகுதி. அந்த எதிரான பகுதி எல்லாரும் உண்டா இருந்தார்கள். இப்ப அந்த எதிரான பகுதி 2ஆக பிளவுபட்டிருக்கிறது. அப்பொழுது எதிரான பகுதி என்றால் ஒன்று அது தேசிய கட்சிகளுடைய பகுதி, ஒரு பகுதி பெரும்பான்மையான இளைஞர்களுடைய அரசியல் கட்சிகளுடைய ஒரு பகுதியாக இருக்கிற GLP தலைமையிலான பகுதி. மற்றது இங்கால இருக்கிற முஸ்லிம் சிறுபான்மை கட்சிகளை ஆண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பகுதி. இதுல ஒன்றை கவனிக்க வேண்டும். இதுல வாசவி நாணயக்கார ஒரு தேர்ந்த பழைய ஒரு அரசியல்வாதி, இடதுசாரி, அவர் கருத்தை முன்வைத்தது என்றால், இந்த கூட்டணி, அதாவது இந்த தெற்கிலே உள்ள கூட்டணி எல்லாமே, கட்சி கூட்டணி எல்லாமே இந்த கொள்கையும் மற்றவர் சொல்லிக்கிறார். அவர்களுக்கு பாலிசி, அவர்கள் எதிர்க்க வேண்டும் என்றதுக்காக எதிர்க்கிறார்கள் என்ற மாதிரியான கருத்தை முன்வைத்துக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த அரசாங்கம் நீண்ட காலம் நிலைக்கும் என்றவான கருத்துக்களையும் அவர் முன்வைத்துக்கிறார். ஏன்னா அவர் அவடைசாரியான ஒரு பார்வையிலே பார்த்திருப்பார். இந்த அரசாங்கத்திலே அவரை குறை கண்டு போய் இந்த அரசாங்கத்தை கவிழ்த்து விட நினைக்க முடியாத மாதிரியான கருத்தையும் நினைப்பது போல இப்படி எல்லாம் கூடிக்க அல்லது ஆர்ப்பாட்டம் பண்ணி கவிழ்த்து விட முடியாது என்ற கருத்தும் அவருக்கு இருக்கிறது. நான் நேரடியாக அவரை தெரிந்தவர் என்ற வகையிலும் அவருடைய கருத்தவர் என்ற வகையிலும் எனக்கு அவருடைய அதை உணரக்கூடிய அவருடைய கருத்துக்கள் எப்படி இருந்திருக்கும் என்று நேரடியாக ஒரு கருத்து அனுபவமான உணர்வு எனக்கு ஏற்படுகிறது, கருத்திருப்பார். ஆனால் அதே வேளையிலே இந்த கூட்டணியானது சடுதியாக கூட்டப்பட்டது என்று சொன்னாலும், இதுக்கு முதல் நீங்கள் ஒன்று திரும்பி பாருங்கள். இந்த பொத்துவில் இருந்து பொலிகண்டி வரை ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. இந்த ஊர்வலம் நடந்த பொழுது, இந்த ஊர்வலத்து காலகட்டத்துக்குள்ளே நடந்ததுன்னா கோவிட் இருந்தது. கோவிட்-19 நடந்த காலத்துக்கு அப்புறம் வந்து அதிலே முஸ்லிம்களுடைய மையங்கள் எரிக்கப்பட்டன. அது சம்பந்தமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அதை உருவாக்கி கொண்டார்கள். அது முஸ்லிம்களுக்குரிய கோவிட் எரிக்கப்பட்ட விஷயம் உண்டு. மற்றது தமிழருடைய பொதுவான தமிழ் பிரச்சனைகள், சர்வதேச ரீதியான அரசாங்கம் தலையிட வேண்டும், இந்த நீதிமன்றம் சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும், தமிழ் மக்கள் நீதி கிடைக்க வேண்டும் எல்லாம். அதுல 2 கோரிக்கைகள் தான் முஸ்லீம்கள் சம்பந்தமான, கோவிட் சம்பந்தமான கோரிக்கை. அந்த ஜனாசா எரிப்பு மறுத்தது 2. மற்ற இன்னொரு கோரிக்கை என்றால் அந்த காணி சம்பந்தமா ஏதோ ஒன்று நினைக்கிறேன். 2 கோரிக்கைகள் நினைக்காது. இப்ப என்ன சொல்ல வாரன்னு கேட்டால், முழுமையாகவே அதிகளவான கோரிக்கைகள் தமிழர்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்திய கோரிக்கை தான் முஸ்லீம்களுடைய கோரிக்கை. அந்த நேரத்தில் இருந்த ஒரு எரிகின்ற ஒரு நெருப்பு காணப்பட்ட இடமா இருந்தது, அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு விஷயமா இருந்தது. இந்த
மையங்கள் இருந்தது. அந்த சென்டிமெண்ட், அந்த அந்த விதமான உணர்வுகள், அவர்களுடைய உணர்வுகளை இவர் உள்வாங்கிக் கொண்டார் இந்த ஆர்ப்பாட்டம். முஸ்லீம்களும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவளித்தார்கள். என்ன, அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். அரசு என்றால் முஸ்லீம்களுக்கு எதிரான அரசாங்கம் தான் நம்ம இருந்தது. கோவிட் காலத்தில் இருந்த அரசாங்கம் கோத்தபாயவுக்கு எதிரான அரசாங்கத்துக்கு முஸ்லீம்கள் எதிரானவர்கள். அது ஒரு வெளிப்படையான உண்மை. அவர்கள் இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டத்திலே தங்களுடைய இந்த கோவிட் சம்பந்தமான வழக்குக்காக நீதிமன்றத்தில் சுமந்திரன் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு இணைப்பு ஒரு அடிப்படையான ஒரு இணைப்பை ஏற்படுத்தியதற்கான ஒரு காரணியாக காணப்பட்டது. தங்களுக்காக நீதிமன்றம் சென்ற சுமந்திரன், தங்களுடைய முஸ்லிம்களுடைய மையம் மதிக்கப்படக்கூடாது தமிழ் தரப்பிலே இருந்து போனவர் சுமந்திரனுடைய தனிப்பட்ட ஒரு நீதித்துறை சார்ந்த அன்றைக்கு அந்த முஸ்லிம்கள் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டதுக்கு முக்கியமான காரணம் சுமந்திரனுடைய நடவடிக்கை. சுமந்திரனுடைய அது அரசியல் நடவடிக்கை நான் பார்க்கவில்லை. அது நீதித்துறையிலே சுமந்திரன் ஒரு மனித உரிமை செயற்பாளராக செயற்படுகிற பார்த்தும் இப்பொழுது நாங்கள் பல விடயங்களிலே சுமந்திரன் தலையிட்டிருக்கிறார். பொதுவான அடிப்படை விஷயங்கள் அது அவர் சிங்களவரோ தமிழரோ பார்க்கவில்லை. ஆனால் அந்த விடயம் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பரபரப்பு செய்யப்பட்ட விஷயமா மாறியது. எங்களுக்காக சுமந்திரன் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார், தமிழ் தேசிய கட்சியிலிருந்து போயிருக்கிறார். அந்த விடயம், அந்த விஷயம் பரவி எல்லா இடமும் பரவி, கிழக்கு மாநிலத்திலே பரவி, பொத்துவில தொடங்கிய ஆர்ப்பாட்டத்திலிருந்து அவர் எல்லா இடங்களிலும் கடந்து கொண்டு வருகின்ற பொழுது, அது பாத யாத்திரையா தானே பாத யாத்திரை வந்த பொழுது அவரை காத்தாங்குடியிலே அவர் பேசுகிறார். காத்தாங்குடியிலே அவர்களுமே இந்த காத்தாங்குடி மண்ணை பற்றி பேசுகிறாரு சுமந்திரன். அவர் சொல்லுகிறார், இப்பொழுது நாங்கள் முஸ்லீம் ஒரு இனம், தமிழர் இனம், ஆக நாங்க இந்த எல்லாரும் சேர்ந்து நாங்க உரிமைகளுக்காக போராடணும் அப்படின்னு கதைக்கிறார் அவர். முஸ்லீமர் இனம், தமிழர் இனம் சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு ஜனநாயக பண்பாட்டை சொல்லுகிறார். ஏன் நான் சொல்லுகிறேன்னா, உங்களுடைய அண்மையில ஒரு பேட்டி ஒன்றை பார்த்து, அந்த பேட்டியிலே நீங்கள் ஒரு நில உறுப்பினரை பேட்டி கண்டிருந்தீர்கள். அவர் அதில் சொல்லுகிறார், நாங்கள் முஸ்லீம்களை அங்கீகரிக்கிறோம், இனமா அங்கீகரிக்கிறோம், மலைய தமிழை அங்கீகரிக்கிறோம், அதை நாங்கள் ஒத்துக்கொள்றோம். யாரும் அங்கீகரிப்பதில்லை. அது ஒரு மேலாதிக்க தன்மை. நிச்சயமா நீங்கள் யாரும் நான் அங்கீகரிப்பது, நீங்க ஜெயபாலன் ஜேர்னலிஸ்ட் அங்கீகரிங்க, நான் அங்கீகரிக்காட்டி நீங்க ஜேர்னலிஸ்ட் தான், நானும் சட்டத்துறை அங்கீகரிப்பது, இதெல்லாம் ஒரு மேலாதிக்க தன்மை. அந்த மொழியிலேயே ஒரு மேலாதிக்க போக்கு இருக்குது. அது இருந்து கொண்டான் இருக்கிறது. அந்த போக்கு தமிழ் தரப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த போக்கு விடுபடவில்லை. அரசியலை புரிந்து கொள்ற அளவுக்கு தமிழ் அரசியல் வட்டாரம் இன்னும் வளர்ச்சி அடையல நினைக்கிறேன். அந்த வகையில நான் ரெண்டு ஒப்பிட்டு பார்த்தேன். காத்தாங்குடியிலே சுமந்திரன் இந்த பொத்தில் தந்திரமயமான ஒரு அறிவுபூர்வமான இன்டலெக்சுவலான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். நாங்கள் முஸ்லீம்கள் இனம், தமிழர்கள் நாங்களும் இனம். அதுல அந்த சமரசமான ரெண்டையும் ஒரு பரலலா வைத்து பார்க்கிற தன்மை காணப்படுகிறது. இதை விட்டு நாங்கள் அவர்கள் அங்கீகரிக்கிறோம், மலைய தமிழ் அங்கீகரிக்கிறோம் சொல்லுவதெல்லாம் அது நான் சொல்லிவிட்டேன். ஆகவே அந்த ஊர்வலமானது எங்கே முடிகிறது என்றால் யாழ்ப்பாணம் வருகிறது, பொலிகண்டி வரையும் வருகிறது. பொலிகண்டி வந்தவுடனே அதனுடைய இலக்கு திசைப்படுகிறது. வேலன் சுவாமி வருகிறார், தமிழ் தேசிய எங்களுடைய கஜன் பொன்னம்பலம் வருகிறார். அவர் திரும்பவும் சர்வேஸ்வரர் அவர் முஸ்லீம்கள் கலந்து கொள்கிறார் சொல்லுகிற ஒளிய முஸ்லீம் தமிழர்களுக்கு சுயாட்சி வரணும், தமிழ் தாயகத்தை பிள்ளைகளை கதைக்கிறார். பொதுவான தமிழ் அவருடைய அடிப்படையான கட்சி கோட்பாடுகளை கதைக்கிறார். அதிலே அவர் தமிழர்களாகத்தான் கதைக்கிறார். முஸ்லீம்கள் தங்களுக்கு ஆதரவளிக்கிறார்கள் என்று கதைக்கிறார். ஏன் முஸ்லீம் ஆதரவளிக்க வேண்டும் தமிழ் தாயகத்துக்கு? என்ன நன்மை இருக்குது முஸ்லீம்களுக்கு? சமூக அடிப்படையில் அவர்களுடைய என்ன தடைய போற இவர்கள்? நீங்க தமிழ் தாயம் அடைந்தா வேலன்சாமியோ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ அவர்கள் குடாநாட்டை விட்டு வெளியேறாதவர். அவர்கள் குடாநாட்டுக்குள்ளதான் அவர்களை தெரியும். அது மட்டுமல்லாமல் குடாநாட்டுக்குள்ளேயும் முழுமையான மக்களுடைய ஆதரவை பெற்றவர்களும் அல்ல. குடாநாட்டுக்குள்ள சிறு சிறு பகுதிகளில் பொக்கெட்டா அவைக்கு சிறு ஆதரவு இருக்குது. அவர் குடாநாட்டை கூட பிரதிநிதித்துவப்படுத்தல. அப்ப வடக்க பிரதிநிதித்துவப்படுத்தவே இல்லை. வடக்கு கிழக்குன்னு சொன்னால் அவர்கள் முகவரியற்றவர்கள் தான் உண்மையிலே. அதான் அவர் கிழக்கு மாநிலத்துக்குள்ளே அவர் காலூண்ட பார்த்துருக்கார்கள். அவர் சில இடங்களிலே போய் அவங்களுடைய அது என்ன நடக்குதுன்னா, அது கிழக்கு மாகாணத்திலே இவர்கள் கால் ஊன்றது அல்ல நோக்கம். இவர்களுக்கு கிழக்கு மாகாணத்திலேயும் பிரதிநிதிகளை நிறுத்துவதன் மூலம் அங்க ஒரு கொஞ்சம் வாக்கு வரும் தானே, அந்த வாக்கு வாங்கி அதன் மூலமாக வடக்கில தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துறது. இவர்கள் கிழக்கு மாகாணத்துல கால் ஊன்றோடும் என்றதுக்காக அங்க எதுவும் அரசியல் செய்ததாக எனக்கு தெரியல. பயன்படுத்த பாக்கி நம்ம நினைக்கிறேன். அடிப்படையிலே வாக்குகளை பெறுவதாக எல்லா பெறக்கூடிய இடங்கள் சாத்தியமான இடங்களில் பெறுகின்ற வாக்குகளை வைத்துக் கொண்டுதான் எங்க நீங்கள் செல்ல முடியும். இங்க தோல்வி அடைந்தாலும் இல்ல இன்னொரு தங்களுடைய இன்னொரு உறுப்பினர் வருவதாக இருந்தால் கூட இந்த வாக்குகள் அவருக்கு உதவி அளிக்கும். அது அரசியல் ரீதியான ஒரு அணுகுமுறை சரியான. அது நாங்கள் இப்படி சொல்லவில்லை. ஆனா என்ன பிரச்சனை என்றால், இந்த பொலிகண்டி வந்தது திலீபனுக்கு இங்க செய்கிறார்கள், நிகழ்ச்சி செய்கிறார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க. திலீபன் நிகழ்ச்சி திலீபன் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர். முஸ்லீம்கள் கலந்து கொள்கிறார்கள். முஸ்லீம்கள் புலிகொண்டில் திலீபனை கொண்டாடுவதற்கு கலந்து கொள்ளவில்லை. திலீபன் இருந்த அமைப்பும் விடுதலை புலிகள் முஸ்லிம்களை மிக மோசமாக படுகொலை செய்திருக்கிறார். முஸ்லிம்களை வடமாநிலத்தில் வேறுத்த குழுவினர், வடமாநிலத்தில் வேறுத்தவர்கள், கிழக்கிலே அவர்களை அழித்தவர்கள், பல படுகொலை செய்தவர்கள். அவர்களை
இந்த முஸ்லீம்கள் ஆர்ப்பாட்டத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து ஆசாத் சாலி போகிறார், அங்க ரிச்சார்ட் பதி நினைக்கிற ஞாபகத்தின்படி இருந்து போயிருக்கணும். அவர்கள் எல்லாருமே இருக்கிறார், நல்ல விஷயம் தான். ஆனால் யாரை கொண்டாடுகிறார்கள் என்றால் தங்களுக்கு எதிராக செயற்பட்ட ஒருத்தரை, அந்த இயக்கத்தினுடைய ஒருத்தரை தமிழ் தரப்பிலே கொண்டாடுகிறது சரியா பிள்ளையா தெரியவில்லை. சுமந்திரன் கலந்து கொண்டாரான்னு தெரியவில்லை எனக்கு. ஏன்னா அந்த இடம் வேறு இடம், அது நடைபெற்ற இடம் வேறு, சுமந்திரன் கலந்து கொண்ட இடம் வேறு. ஆகவே இவர்கள் சுமந்திரன் புலிகாரமான ஆள் அல்ல, இருந்தாலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த எங்க போய் முடிகிறது என்றால் மீண்டும் புலிகளுடைய போற்றுதல், குளோரிபிகேஷன் ஆஃப் டெரரிசம், அதாவது புலிகளை போற்றுதல், அதாவது பயங்கரவாதத்தை கொண்டாடுறது மாதிரியான ஒரு முடிவு ஒரு விஷயமா போகிறது. அப்ப இதுக்குள் முஸ்லீம்கள் வரமாட்டார்கள். தொடங்கின முஸ்லீம்கள் இங்க வந்து முடிக்கலார். பொலிகண்டி ஒரு சிம்போலிக்காக, ஒரு முஸ்லீம்களுடைய அரசியலுடைய பின்னணியுடைய சிம்போலிக்காக நீங்க பாக்குற பொழுது நீங்க அங்கே பிளவிட்டீர்கள். என்ன சம்பந்தம் சொன்னால் சம்பந்தம் திரு சுமந்திரன் சொன்னபடி 2 இனம் ஓகே, ஒத்துழைக்கணும் போகணும் என்று சரி. ஆனால் அது எப்படி ஒத்துழைப்பது என்பது இந்த இப்போது நீங்க நடக்கிற இந்த நிகழ்ச்சியையும் ஒரு 2 சராசரி வச்சு பாருங்க. 2க்குள்ள ஒரு இது இருக்கிறது. அது இந்த நிலையை பாருங்க. இந்த எல்லா தமிழ் கட்சியும் வரவில்லை. 2வது ஒன்றை பார்த்தீர்கள், கோவிட் இருக்கிற நேரத்திலே பொடியை எரிப்பதற்காக புதைப்பதற்காக இடம் கேட்டார்கள். இடம் ஒன்று சரி, அந்த நேரம் பேசிக் கொண்டாலும் இங்கே புதைப்பது என்று. அப்பொழுது மண்ணாரை சொன்னார்கள், செல்வம் அடைக்கலான்னு அதை எதிர்த்தார். அதே செல்வம் அடைக்கல் என்று இருக்கிறார் இந்த சபையிலே, இந்த கூட்டணியில இருக்கிறார். இந்த செல்வம் அடைக்கலாம் அங்க புதைப்பதற்கு எதிர்த்தார். இந்த செல்வம் அடைக்கலநாதன் கோவிட்டுக்காக பொலிகண்டியிலே இருந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார்கள். இந்த கோவிட் சம்பந்தமா இந்த காலகட்டத்திலே என்ன நடக்கிறதுனால இவர் இருக்கிறார் அங்க வருவதற்கு. காத்தாங்குடியிலே அந்த ஓட்டமாவடியிலே தமிழ்ல விடுதலை சம்பந்தம் தமிழ்ல விடுதலை நாங்கள் ஜனாசா எதிர்ப்புக்கு எதிராக முஸ்லிம்களோட தோல் கொடுத்தவன். ஆனால் நீங்கள் ஜனாசாக்களை புதைப்பதற்கு இடமளிக்கவில்லை. சொல்லுக்கும் செயலுக்கும் பெரிய நிச்சயமா இல்லை. அதான் சொல்ல வரேன். மேலோட்டமாகவே கடந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று யோசிப்போமே, புலிகள் 90ஆம் ஆண்டு காத்தாங்குடியில படுகொலை செய்து விட்டார்கள். அஷ்ரப் அவருடைய வீடு சித்ராலையில இருக்கிறது, கொழும்பு நாராயணபேட்டையில. அங்க கூட்டம் நடத்துறார். அந்த கூட்டத்திலே வந்து யார் கலந்து கொள்றார்? மோதிலால் நேரு. எனக்கு அவர் தெரியும் நேரடியா. அவர் பழைய அகில இந்த தமிழ் காங்கிரசினுடைய செயலராக இருந்த நினைக்கிறேன், செயலாளராக ஒரு உதவியாளர் இருந்தவர். குமார் பொன்னம்பலத்தினுடைய மோதிலால் நேரு காலம் சென்று விட்டார். அந்த காலகட்டத்திலே காலம் சென்று விட்டார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோதிலால் நேரு. அதுக்கு பிறகு இவர்கள் இந்த கூட்டணி சம்பந்தமானவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு அஷ்ரப் அவர்களுக்கு எல்லாம் தேநீர்கள் கொடுத்து சிற்றுண்டி எல்லாம் பரிமாறி கைது கொண்டு போது அதுக்கு அறிக்கை விட வேண்டும், நீங்க ஒத்துழைங்கள் என்று. புலிகள் செய்ததுக்கு புலிகள் என்று நாங்கள் போட மாட்டோம். அதுக்கு மேலாண்டு கேட்டார், புலிகள் என்று எப்படி நீங்க இருட்டுக்குள்ள கண்டுபிடிச்சீங்க அவங்கள கொண்டு புலிதான் காத்தவங்க வேற யாரும் இருக்கலாம் தானே, புலி என்று எப்படி சொல்றீங்க? அஷ்ரப் சொன்னா இல்ல, அதுக்கு ஆதாரங்கள் வந்திருக்கு, புலிகள் தான் செய்ததுன்னு ஆதாரம் வந்திருக்கு. அதுக்குரிய சம்பந்தப்பட்ட தகப்பட்டு நான் கைது போட்டு தான் சொல்றோம். சம்பந்தப்பட்ட அதுக்கு முன்னுக்கு உள்ளான சம்பவங்கள் பின்னான சம்பவங்கள் என்ன பிபிசியும் ஆனந்திர கையில் இருந்த நேரம் தமிழ் அதுலயும் வந்து அது புலிகள் செய்ய மாதிரியான இனம் தெரியாத நபர்கள் தெரிந்த இந்த பழைய விளையாட்டு அதெல்லாம் போட்ட நேரத்தில் அதுக்கு எதிராக அங்குள்ள விஷயங்கள் காத்தாங்குடி பள்ளிவாசல் சம்மேளனம் ஆதாரங்களை சமர்ப்பித்து இவர்கள் வித்ரோ பண்ணக்கூடிய அதாவது பின்வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்தினாங்க பிபிசியோட. அந்த நிலையிலே என்ன சொல்லுவார்கள், அந்த நிலையிலே அவர் கேட்கிறார் அறிக்கை ஒன்று விடுவோம் என்று. அந்த அறிக்கை விடுவதற்கு இபிடிஎம் மட்டும்தான் சம்மதித்தது, மத்த யாரும் சம்மதிக்கல. அப்ப கடைசியா ஒன்றுமே அழகி போயிட்டாங்க. அது ஒன்றும் சொல்லாம வேறு யார் வந்த தமிழ் காங்கிரஸ் தவிர வேறு எது வந்த தமிழ் காங்கிரஸ் தமிழ் தரப்பு நினைக்கிற மாவை சென்றாஜ் அப்படி கொஞ்சம் பேர் ஞாபகப்படுத்தலாம் அப்படி பார்க்கல. தமிழ் தரப்புல தமிழ் கட்சியில வந்தாங்க, சம்பந்தம் இல்ல. மாவை சென்றாஜா இன்னும் பலர் இருந்தவர். மற்றது டக்ளஸ் நினைக்கிறேன், டக்ளஸ் பாட்டி சேர்ந்தாங்க, டக்ளஸ் தான் அறிக்கை நினைக்கிறேன். அதனால டிபிடிபி என்ன சொல்லுவார் என்றால் அதுலயே ஒரு உடன்பாடு காண முடியாம இருந்தவர்கள் தங்களுக்கு எதிராக அழைக்கப்பட்ட அநீதிக்கா முஸ்லீம்கள் அழைத்த பொழுது இவர்கள் தான் செய்தார்கள் சொல்லுங்கள் சொல்வதற்கு அவர் தயாராக இருக்கவில்லை. நான் எழுதி வரலாற்றை பின்னோக்கி சொல்கிறேன் என்றால் இந்த உறவு என்பது மக்களிடம் வர வேண்டும். இது இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய தேவைகளுக்காக வரக்கூடாது, மக்களிடம் வர வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர் வரவில்லை, அவர் வரலாம் இந்த கூட்டுக்குள்ளே நினைக்கிறேன். சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்ன சொன்னார் என்று கேட்டால் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, போராடியவர் நாங்கள், நீங்கள் வந்து பங்கு கேட்கிறீர்கள். இப்ப இது வீரேசர்ல தினக்குறள் போயிட்டுல வந்தது பங்கு கேட்க இயலாது. அது தமிழ் மக்கள் போராட தமிழ் மக்களுடைய பிரச்சனை, நீங்க பங்கு கேட்கல போராடையில நீங்கள் என்னது இதைத்தான் அரியந்திரன் சொன்னார். இன்னைக்கு அரியந்திரன் தமிழ் கட்சியில நினைக்கிற ஒரு கொள்கை பொறுப்பு செயலராக ஏதோ இருக்கிறார் நினைக்கிறேன். தேசியவாதிகள் மத்தியில இந்த குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. தேசியவாத போராடாம கேட்கிறேன் அவை ஏன் போராடணும் எனக்கு இல்ல. அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில் உள்ள ஆட்கள் எல்லாம் கருத்து ரீதியான மாற்றம் அடையாத இந்த சிந்தனைவாதிகள், இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுடைய சாம் தம்மை சொல்லுகிறார். இந்த வெளியே வீடியோ இந்த பார்க்க வேண்டும் நான் சொல்லுகிறேன். கண்டிப்பாக சட்ட ரீதியாக நாங்கள் கருத்ததல்ல, இது முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய பொண்ணு பேட்டியிலேயே தெல உறுப்பினர் சொல்லுகிறார், அதாவது வெளிநாட்டில் இருந்து இங்கே டயஸ்பரா ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கான திருத்தங்களை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தானே? சரியா அப்படிதான் நினைக்கிறேன். சரியா சொல்றாரு. அப்படி என்றால் இங்குள்ள இலங்கையினுடைய மக்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு
புலம்பெயர்ந்து வந்த நாங்கள் ஆதரவு அளிக்கலாம், ஆனால் தயாரிக்க முடியாது, திட்டங்கள் திரிக்க முடியாது. சரி. ஏன்னா அங்கு சட்டவாதிகள் இருக்கிறார்கள். ம், ம். விக்னேஸ்வரன் பழைய ஒரு நீதிமன்ற நீதியரசர், சுமந்திரன் ஒரு சட்டவாதி, இன்னும் பலர் இருக்கிறார், சட்டவாதிகள் இருக்கிறார்கள் தமிழ் தரப்பிலே. அவர்கள் எல்லாம் அவர் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இல்லாதவர்கள் அல்ல. இதுதான் நடந்தது. தங்களுடைய ஆலோசனைகளை வேண்டுமென்றால் வழங்கலாம். இந்த கடந்த கால புலிகள காலகட்டத்திலையும் இங்குள்ள ஒரு சக்தி அவர்கள் சில விடயங்களை தலையிட்டு இருக்கிறார்கள். நான் சொன்ன இந்த 90ஆம் ஆண்டு பிரச்சனையில் கூட அந்த பேச்சு முறிவுக்கு காரணமாக இருந்தவர்கள் இங்கு சிந்திருக்கிறார்கள். தீர்மானிக்கிற சக்திகள் சில எங்க இருக்கின்றன, அல்லது இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய, அதாவது செல்வாக்கு செலுத்தக்கூடிய சக்திகள். இவர்களுடைய செல்வாக்கு தான் முஸ்லீம்களுடைய நீங்கள் அந்த பாரிய அளவிலே நான் கேள்விப்பட்டேன். இந்த பேஸ்புக் பார்க்கிறவர்கள் சொன்னார்கள், நான் அதிக அளவு பார்ப்பதில்லை, சொன்னார்கள் அதிக பாரிய அளவிலான கருத்து முஸ்லீம் தரப்பிலிருந்து எதிராக வந்திருக்கிறது, தமிழ் தரப்பிலிருந்து எதிராக வந்திருக்கிறது. ஆனால் அது ஒரு இனவாதம் வரவில் இனவாதமாக சிலர் இருக்கிறது. சிலது அரசியல் ரீதியாக இவர்கள் எதுவும் செய்யாதவர்கள். இதுவரைக்கும் இவர்கள் அரசியல் பின்னோக்கி பார்த்து இவ்வளவு காலம் இவர்கள் செய்தார்கள், ஏன் இப்போது செய்ய வருகிறார்கள். எல்லோரும் இப்ப கூட்டணி அமைக்கிறார்கள். இவர்கள் ஏன் அங்க போய் அமைக்கவில்லை கூட்டணி என்றால் அதை சொல்லுகிறார் அவர், நீங்க தனியே கூட்டணி அமைக்க, எங்களோட சேர்ந்து கொள்ளுங்கள், இவர்கள் சேர்ந்து செய்யுங்கள் ஒருத்தர் ஒரு அரசியல்வாதி சொல்லியிருக்கிறார். எனக்கு அது ஞாபகம் இல்லை. நீங்கள் ஏன் தனியா இருக்கிறீர்கள், நீங்களும் வந்து எங்களோட இவர் சேர்ந்து கொள்ளலாம் தானே, அது இன்னும் பலமா இருக்குமே. இப்பொழுது இருக்கிற ஜிஎல் பிரிஸ் கூட்டணியோடு சேர்ந்து கொண்டு. சரி. அப்ப இந்த வகையான பின்னணியை பார்க்கின்ற பொழுது இந்த மக்களுடைய அடிமட்ட மக்களுடைய காணி பிரச்சனை என்பது இன்று நேற்று இல்லை. உதாரணமா இன்று நாங்கள் இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். தமிழ் மக்களுடைய கோயில் ஒன்றை இவர் ஹிஸ்புல்லா எடுத்து பள்ளி வாசல் கட்டியதா, அது ஒரு மார்க்கெட் உண்டாக்குனதா, தேர்தல் மூலம் மிகப்பெரிய பிரச்சாரமாக வந்தது. அந்த குற்றச்சாட்டு நியாயமாக இருந்தால் விசாரிக்கப்பட வேண்டும். அது செய்யப்பட முடியாத ஒன்று. அது ஒரு அத்துமீறல். ஒரு மத உரிமை, மத ஒரு இடத்தை, அது எந்த மதமாக இருந்தாலும் இன்னொரு மதவாதிகள், இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதை கையகப்படுத்துவது என்பது ஒரு முறைகேடான விஷயம். அது அங்கீகரிக்க முடியாது. அது நானது அங்கீகரிக்கவில்லை. அப்படி இருந்திருந்தால் அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இதே போல இந்த அண்டன் பாலசிங்கம் அவர்களும் கிழக்கு மாநிலத்துக்கு போன பொழுது ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். அண்டன் பாலசிங்கம் நினைக்கிறேன், அல்லது நினைக்கிறேன் நடேசனா இருக்கணும், இந்த முஸ்லிம் தரப்போடு சைதாத் பஷீர் எல்லாம் போனார்கள். போன நேரத்தில் இந்த பல விஷயங்கள் சொன்னார்கள், பள்ளிவாசல் விஷயங்கள் வந்தன. இந்த மார்க்கெட் பள்ளிவாசல் இந்த ஓட்டமாவடி முஸ்லீம் கோயில் உடைக்கப்பட்டு கோயில் எடுக்கப்பட்டு அதிலே இது கட்டப்பட்டது இந்த மார்க்கெட். அவர்கள் அதை ஒத்துக்கொண்டார்கள். நாங்கள் பிளவிட்ட மாதிரியானது அவர்கள் அதுல அவர்கள் அந்த இடத்துல அவர்களது தாங்கள் அதிக அளவில் தங்களுடைய உரிமைகளுக்கான பல விடயங்களை விட்டுக் கொடுத்து அந்த ஒப்பந்தம் பண்ணார்கள். ஏன்னா புலிகளுடைய ஆதிக்கம் அப்படி இருந்தது. போனவர்களும் புலிகள் சார்பான நாட்களா இருந்தார்கள். பஷீர் ஏதாவது ஹீரோ சேர்ந்தார். சரியா, நீங்க அவர்கிட்ட போய் நீங்கள் போய் புள்ளிக்கு எதிராக போய் கைப்பாருண்டோ அல்லது பெருசாக பார்க்க முடியாது. ஏன்னா அவருடைய பழைய ஆட்கள் தான் அதில் இருக்கிறார்கள். அவர் தெரிந்தவர்கள், அவருக்கு வேண்டியவர்கள். அது நடந்தது. அந்த ஒப்பந்தம் கூட நான் கொப்பி என்னுடைய இப்பொழுது இல்லை. அந்த பிரதியை பார்த்தபோது ஆச்சரியப்பட்டு போனேன். பல விடயங்களில் ஒத்துழைத்து இருந்தார்கள். ஒத்துழைப்பு என்பது வேறு. சமமான தளத்திலே ஒத்துழைக்க வேண்டும், கீழில் இருந்து ஒத்துழைக்க முடியாது. அச்சுறுத்தல் அல்லது அவர் பலமானவர்கள், அவர்கள் பெரும்பான்மையானவர்கள் என்றால் நாங்கள் சிங்களர்களுக்கு அதுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். சம உரிமை என்று கருகின்ற பொழுது நீங்க உங்களை கிளை வைத்துக் கொண்டு பேச முடியாது. அதுதான் அதுல பார்த்தேன் நான். அந்த உடன்படிக்கை யாரும் இப்பொழுது கேட்பவர்கள் யாரும் இருந்தால் எடுத்து பார்க்க சொல்லுங்க. வானொலி ஊடாக சொல்லுகிறேன், இந்த காணொலி ஊடாக. அது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு மட்டக்களப்பிலே ஒரு பள்ளிவாசல், அவருடைய பேர் பிர்தோசியா மஸ்ஜித் சொல்லி. இது எங்க இருக்கிறதுனா பாரம்பரியமா பல நூற்றாண்டுகளுக்கு மேலாக அந்த நீண்ட கால முஸ்லிம்களுடைய அடக்கஸ்தலம் அங்க இருக்கிறது. மட்டக்களப்பு வாழ்ந்த முஸ்லிம்கள் அங்குதான் தங்களுடைய மையங்களை அடக்குவார்கள். அங்க பள்ளி இருந்தது. அந்த பள்ளி அந்த தொழுகை நடத்தி விட்டு அங்க அடக்குவார்கள். அந்த பள்ளியை இப்பொழுது அங்க இருப்பது பிரம்மகுமாரி தியான மண்டபம். அந்த பள்ளி கொம்பு முழுமையாக இடிக்கப்பட்டது, பள்ளி வாழ் கையகப்படுத்தப்பட்டது. இதற்குள்ள அரசாங்க உத்தியோகத்தில் ஒத்துழைத்தார்கள். இது முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல் எடுக்கப்பட்டது. இது சம்பந்தமாக நான் பல விடயங்களை செய்தேன் அந்த காலகட்டத்தில். இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கான ஹிஸ்புல்லா முன்வர ஹிஸ்புல்லா கொண்டு தடுத்தார்கள் மக்கள் ஆர்ப்பாட்டத்தை என்று நான் கேள்விப்பட்டேன். அதுல உண்மை இருந்தால் அப்படியான நிலவரம் காணப்பட்டது. அதிலே அந்த சம்பந்தமாக அலிசார் மௌலானா எம்பியா இருந்திருக்கிறார், பசிசாத் எம்பியா இருந்திருக்கிறார். ஒரு தினம் ஒன்றும் செய்யவில்லை. முஸ்லிம்களுடைய தங்களுடைய ஆட்சி காலம் தாங்கள் இருந்த அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்திலே தங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு இடம் அப்படியே பறிக்கப்பட்டு அது நிர்மூலமாக்கப்பட்டு அயோத்தியிலே நடந்த மாதிரி தான் ராமர் கோயில் கட்டின மாதிரி, அக்பர் மசீத் உடைக்கப்பட்டு, அக்பர் பள்ளிவா உடைக்கப்பட்ட மாதிரி, அக்பர் கட்டிய மசூதி இது செய்யப்பட்டது. இது நான் இதை இனவாதியா கேட்கவில்லை. எந்த தரப்பு செய்திருந்தாலும் தவறுனா தவறுதான். தவறு சொல்றேன். இது எப்படி அங்கே மார்க்கெட் கட்டப்பட்ட தவறோ அது போல இது தவறு. இந்த தவறுகளை இது மாதிரி இன்னொரு இடம் பல இடங்கள் இருக்கின்றன, நிறைய இடங்கள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள், மக்களுக்குள்ள பிரச்சனைகள். இதுகள்லாம் தீர்க்க முடியுமா? இவர்கள் என்னதான் கூட்டு சேர்ந்தாலும் தேர்தல் என்று வருகின்ற பொழுது இதே தலைவர்கள் தான் இதுகளை ஒரு பிரச்சார ஆயுதங்களாக பாவிக்கிறார்கள். இப்ப இந்த நாங்கள் இதான பார்ப்போம், ரிஷாட் பத்ருதீனும் அல்லது ரவுப் ஹக்கீமும் தேர்தல் வருகின்ற பொழுது எவ்வாறான போட்டியை செய்ய போகிறார்கள். அப்புறம் 2 பேரும் முஸ்லீம்களா பார்க்க மாட்டார்கள். 2 பேரும் பாரிய அரசியல் எதிரிகள். அந்த சமயம் வராது.
சமயம் இவர்கள் சார்பானதை கேட்பார்கள், அவர்கள் தங்கள் சார்பான கேட்பார்கள். தேவையென்றால் இவர் குர்ஆனோடு சொல்லுவார், அவர் குர்ஆனோடு சொல்லுவார். தங்களுக்கு சாதகமானது ஒற்றுமை பட்டு கொள்ளுங்கள். இவர் சொல்ல ஒற்றுமை பட வேண்டா இப்படியா பண்ணாங்க சொல்லி பிடிப்பார் இவர். இப்படித்தான் செய்வார்கள். அப்ப சுமந்திரன் சொல்லுகிறார் அஷ்ரப் மாமனிதர் அஷ்ரப் படி அந்த காலத்தில் செய்தார். அஷ்ரப் மாமனிதர் அஷ்ரப் போய் ஒத்துழைக்கவில்லை அவர்கள் ஒரு அறிக்கை விடுவதற்கு. மாமனிதர் நான் சொல்லவில்லை, மிஸ்டர் அஷ்ரப் அவர் சொல்லவில்லை, ஒத்துழைக்கவில்லை. அதே அஷ்ரப் எலெக்ஷன் கேட்ட இடத்துல அவருக்கு தமிழர் விடுதலை கூட்டணி அவர் தூக்கி எறிந்து விட்டது. ஏன் அவர் முஸ்லீம் அரசியல் கிழக்கு கட்சி உண்டாக்கினார். ஏன் உண்டாக்கினார்? நீண்ட காலமாகவே முஸ்லீம்கள் அனைவரும் தமிழரசு கட்சியில தானே பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று போனவர் தமிழரசு கட்சியை வளர்த்தவர், தமிழர்கள் ஈடுபட்டவர்கள். செனட்டர் மசூர் மௌலானா தமிழ் கட்சியில செனட்டரா இருந்தார், செனட் சபையிலே. இந்த அவர் பிற முஸ்லீம்கள் சேர்ந்து கொண்டார். ஏன் சொல்ல வருகின்றால் முஸ்லீம்கள் ஏற்பட்ட அந்த பாதிப்பு ஊடாகத்தான் நான் வருகின்றது. ஆகவே நாங்கள் அஷ்ரப் எங்களோடு சேர்ந்து உங்களுக்காக வேண்டி சொன்னார், அமர்லிங்கம் தமிழம் பிடித்தராவிட்டால் தம்பி அஷ்ரப் பிடித்தருவேன் என்று. அப்படி அஷ்ரப் நீங்கள் தள்ளியிருந்து விட்டீர்கள். அதுக்கப்புறம் அஷ்ரப் கூப்பிடுகிறார் 90ஆம் ஆண்டு அறிக்கை விடுவோம் கூட்ட புலிகளுக்கு நீங்கள் தயாராக இருக்கவில்லை. இப்பொழுது சொல்லுகிறீர்கள் நாங்கள் எங்களுக்கு அவர் இருந்தார். தொண்டமான் சாமியமும் தொண்டமான் ஜீவாவும் சொல்லுகிறார், ஜீவா தொண்டமான் சாமியமும் தொண்டமான் போனார். தமிழர்களுடைய அவர் ஒரு தமிழர் என்ற வகையிலே போனார். சொன்னார் அவர் இது சரி வராது, தேசிய ரீதியான கட்சியில் நான் இருப்பேன், எனக்கு உங்களோட ஒத்துழைக்க முடியாது, விளைவிட்டார். இன்றைக்கு தேசிய ஒத்துழைக்க முடியாமத்தான் ஜீவன் தொண்டமான் கழிக்கிறார். இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியோ பொதுஜன பெரமுனை ஆட்சியில் இருந்தால் அவருக்கு பிரச்சனை இல்லை. இவரை சேர்க்க முடியாத கட்சி, இவர்கள் எல்லாரையும் சேர்க்க முடியாத சேர முடியாத கட்சியில் தான் கழிக்கிறார்கள். இவர்கள் சேர்வதாக இருந்தால், ஒப்பந்தம் போடுவதாக இருந்தால், டீல் பண்ணுவதாக இருந்தால் இவர்களுடைய தேவையைத்தான் பார்லிமெண்ட் அமைய வேண்டும், நாடாளுமன்றம் அமைய வேண்டும், அல்லது ஏதாவது திருச்சட்டம் கொண்டு வருவதனால் இவருடைய வாக்கு தேவை என்ற அடிப்படை இருந்தால் இவர்கள் தேவையில்லை என்றால் இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக போட்டார்கள். இப்பொழுது தாங்கள் இந்த லைம் லைட்ல இருக்க வேண்டும், இந்த இதுல வெளிச்ச ஊடக வெளிச்சத்திலும் மக்களுடைய இதுக்குள்ளும் தாங்கள் இருக்க வேண்டும், அவருடைய பார்வைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி இதுல எந்த ஒரு பயனும் இல்லைன்னு சொல்றீங்க. இந்த முயற்சியை நான் பாட்டுவதாக இருந்தால், இந்த முயற்சியை பாட்டு இருந்தால் நிச்சயமாக இது சிவில் சொசைட்டி அடிப்படையில் வர வேண்டும். மக்களுக்குள் இன்றைக்கும் நான் பார்த்தேன், இந்த பொலிகண்டிலிருந்து போனது அந்த ஆர்ப்பாட்டம் போய் ஆர்ப்பாட்டத்தில் முடிந்த பொழுது பாதிரிமார் இருந்தார்கள், சிஸ்டர்ஸ் மாதிரி இருந்தார்கள், வேலன் சாமி இருந்தார், ஒரு முஸ்லீம் ஒரு மௌலவி இருக்கவில்லை, அதாவது 2-3 முஸ்லீம் மௌலவி இருக்கவில்லை. அதான் சிவில் சொசைட்டி. சிவில் சொசைட்டி ஆனது உள்ளாரை உள்வாங்கியதாக தன்னுடைய பிரச்சனையை முன்னெடுக்கின்ற பொழுதுதான் அந்த பிரச்சனை அரசியல் முன்னெடுத்து செல்ல முடியும். இந்த கட்டத்திலிருந்து அவர் நடத்த வேண்டும், சிவில் மட்டத்தில் இருந்து அரசியலுக்கு நடத்த வேண்டும். இது எங்களுக்கு வேணும், எங்களுடைய பிரச்சனை தீர்த்தாருங்கள் என்று. காணி பிரச்சனை என்பது சாதாரண பிரச்சனை இல்லை. இதே கல்முனையினுடைய அன்றைக்கு உங்களுக்கு தெரியும், அந்த பத்திரிகை கூட்டத்திலே அவர் சுமந்திரன் ஆத்திரப்பட்டார். அதாவது கல்முனையிலே ஒரு வடக்கு கல்முனை அல்லது ஒரு தனியார் ஒரு அழகாக இருக்கின்ற கல்முனை பிரதேசவை சம்பந்தமான ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே அந்த கல்முனை பிரித்தரவணும் என்ற வழக்கிலே இவர் வாதிட்டு கொண்டிருக்கிறார். அது தற்காலிகம் உருவாக்கப்பட்ட ஒரு சபை, அதை நிரந்தரமாக்க வேண்டிய சுமந்திரம் தோன்றுகிறார். அதுக்கு எதிராக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் தரப்பினர். ஆனால் முஸ்லிம் தரப்பு அந்த கேட்ட பொழுதுதான் அவர் ஆத்திரப்படுகிறார். நாங்கள் பேச வேண்டிய நிறைய இருக்கிறது, நாங்கள் விடிவை நோக்கி தீர்வை பெற்றுக்கொள்ள. விடிவு எது விடிவு? ஹக்கீம் சொல்றார், விடிவை நோக்கி தீர்வை பெற்றுக் கொள்வதற்கான சேர்ந்திருக்கிறோம். என்ன விடிவெண்டா என்னது? என்ன ஐ டோன்ட் நோ வாட் டஸ் ஹி மீன் பை தட். அந்த விடிவெண்ட சொல்ல வர்றது என்ன? விடிவை நோக்கி தீர்வை பெறுவதற்கான அது எப்படி புறப்படுறாங்க? விடிவு தீர்வு வாய்ச்சவடால்கள்ல வெறும் வார்த்தைகள்ல எந்த உண்மையும் கிடையாது, வெறும் வார்த்தைகள் எந்த விதமான பயனும் கிடையாது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கு விடிவெண்டா என்ன, எந்த விடிவு? நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு கட்டத்திலே நான் கட்டுரைகள் இருந்தேன். புலிகள் இந்தியாவிலே 1990ஆம் ஆண்டு இந்த பிரச்சனைக்கு பிறகு எம்இஎல் என்ற பார்ட்டியிலே அப்போது கிட்டு லண்டன்ல சென்னையில் இருந்தார். கிட்டுவை சந்திப்பதற்காக, தமிழ் விடுதலை புலி சந்திப்பதற்காக ஒரு குரூப் வந்தது. அதிலே பதுவி மோதி இருந்தார் தலைமை கொண்டு. எம்ஏ மோதி தான் அது முக்கியமான பிரமுகர். அதான் அந்த கிழக்கு மாநிலத்தில் வந்தவர். ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். என்ன, முஸ்லிம்களுடைய நாங்கள் வந்தால் நீங்கள் பிரதி கிழக்கு முதலமைச்சராக இருப்பீங்க, சாரி படங்களுக்கு இணைந்து அதுல பிறகு இருப்பீங்க, மற்ற உங்களுக்கு நாங்க இத்தனை கணி பங்கு தருவோம், இத்தனை எல்லாமே ஒரு ப்ரொபோர்ஷனலா. நீங்க குறைஞ்சாலும், நீங்க 17 குறைந்து போனாலும் நாங்க அதை இட்டு கட்டுற மாதிரி, அதுக்கு அதை ஈடு செய்யற மாதிரி வேற வேலை சலுகைகள் வழங்கலாம் என்று ஒப்பந்தம் பண்ணார். ஒரு நல்ல அது ஒப்பந்தத்துல சில விஷயம் பார்க்குறது. வடக்கு கிழக்கு இணைந்த ஒப்பந்தத்தை ஆரம்பத்திலே ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குறுகிய காலகட்டத்தில் இது செய்யப்பட்டதா? இல்ல இந்த ஏற்றுக்கொண்டது பிறகு அரசியல் முஸ்லீம் காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடித்த பிறகு இவர்கள் நினைக்கிறார்கள் பிரச்சனை வருகிறாங்க. பிரச்சனை வர நேரத்தில் இவர்கள் சொல்லிக்கிறார்கள் முஸ்லீம் காங்கிரஸுக்கு எதிரான ஒரு சக்தியை உருவாக்குறதுக்காக முற்படுகிறார்கள். அது என்னட்டா அந்த மடைமாற்றம் செய்யறது, முஸ்லீம்களுடைய இந்த அரசியலை வேறொரு பக்கம் கொண்டு போய் இதை விட உங்களுக்கு நான் நல்ல தரப்பு வரும், நாங்கள் வடக்கு இணைந்திருப்போம் என்ற அடிப்படையில். இணைந்திருப்பது மூலமா உங்களுக்கு சில விஷயம் கூடுதலான சலுகைகளை தருவது மூலமா வடக்கு கிழக்கு அந்த வடக்கு கிழக்கு அந்த மாநசபையை புலிகள் ஏற்றுக்கொள்ள தானே. அப்ப என்னென்று கிட்டுவோட ஒப்பந்தம் நடந்தது?
இல்ல வடகிழக்கு இது பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது, ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனா இவங்க அந்த பிரச்சனை நடக்கிறதுல நினைக்கிற ஆரம்ப கட்டம் உண்டு. பிரச்சனை ஏற்றுக்கொள்ள இல்லை, ஆரம்ப கட்டத்துல பிரச்சனை நடக்கிற இடத்துல இவங்க சொல்றாங்கன்னா இந்தியாவுக்கு நாங்க தீர்த்து வைப்போம், நமக்குள்ள நான் பேசுவோம். முஸ்லீம்களும் முஸ்லீம்களோட பேசியல, முஸ்லீம்காரத அவங்க என்ன சொல்றது அதை ஓரம் கட்டி போட்டாங்க, அதுக்கு எதிராக செயற்பட தொடங்கிட்டாங்க. முஸ்லீம் அரசு அவங்களுக்கு எதிராக இருந்த காலகட்டம். அப்ப அவங்களோட பேசக்கூடியதா இருந்தது எம்இஎல்எஃப் தரப்புல முஸ்லீம் தரப்பு ஏதோ தரப்போட பேசணும். முஸ்லீம்கள் கிழக்கு மாநிலத்துல அடிப்படை பேசப்பட்டது. அப்ப அதிமுக போயிருந்தார். போன நேரத்துல நீங்க எங்கள்கிட்ட பேச வந்த நீங்க ஏன் எங்கள்கிட்ட வரலன்னு இபிஆர்ல பார்க்கலாம் கேட்டாங்க அவர். அப்ப அதெல்லாம் நிராகரிச்சு போட்டுதான் புலியோட பேசினவங்க. என்ன சொல்ல வாரண்டா, அந்த புலியோட ஒப்பந்தத்துல அது ஒரு ஒப்பந்தம் மேலோட்டம் பாத்தீங்கன்னா நல்ல ஒப்பந்தம். அது பார்க்க போனா சில விஷயம் நல்லா காணியை பிரிக்கிறது எப்படி, இதை பிரிக்கிறது எப்படி, எத்தனை பெர்சன்டேஜ் பிரிக்கிறது, சேர்ந்தால் எப்படி பிரிக்கிறது, ரெண்டு விஷயங்கள் கொஞ்சம் ஒரு 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 பார்வைக்கு ஒரு மிக சாதகமான ஒரு அடிப்படையில் தீர்வு காணக்கூடிய அடிப்படையாக தெரியும். இது ஹக்கீம் என்ற கட்டுரை ஒரு காரணம் எழுதியிருந்தேன் நான் டெய்லி மெயில் டெய்லிஸ்ல நான் அந்த கட்டுரை எழுதி மிக காலத்துக்கு முதல். அப்ப ஹக்கீம் அதை பார்த்துட்டு நீ அந்த கட்டுரை எழுதி அப்பா நான் பார்த்தேன், நல்ல நல்ல விஷயம் அளிக்கிறான்னு சொல்லி சொன்னார் ரஃபாக்கி. அப்ப அந்த என்ன விஷயம் அந்த காலகட்டத்தில் அப்படியே விஷயங்கள் மூலமாக உண்மையான அடிப்படை நோக்கம் வேறு, புலிகளுடைய நோக்கம் வேறு. ஆனா புலிகள் அப்போது ஒரு மடைமாற்றம் செய்வதற்காக செய்யப்பட்ட திட்டம் அது. இருந்தாலும் அதனுடைய இது அந்த விடயங்கள் உள்ளடக்கங்கள் கொஞ்சம் பார்க்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு, கருத்தரமான விஷயங்களா இருந்துச்சு. அப்ப ஏன் நான் சொல்ல வாரேன்னா, அப்படியான அதனால ஒரு உடன்படிக்கையில் ஏதாவது ஒண்ணுல வந்தால் பரவாயில்லை. இது ஒரு வெறும் நாங்க ஒரு 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 பிளாட்ஃபார்ம், ஒரு என்ன சொல்றது பிளாட்ஃபார்ம் மேடை ஆச்சரிக்கிறோம். இந்த மேடையில நாங்க இது ஒரு கிளப் ஹவுஸ் பாணியில காய்ச்சிட்டு போய் ஆச்சட்ட மாதிரி தான் இதே ரோபாய்க்கும் தான் மூன்றாவது சிறப்பா பண்டன் பாலசிங்க மறுத்தார். நானே ஒரு தொடர்பு மூலமாக டாக்டர் ஹஸ்புல்லாவை அங்க போக சொன்னேன், இந்த கூட்டங்களுக்கு போவதற்கான ஒழுங்கு பண்ணேன். அது ஹக்கீம் தான் மூலமா கைத்தான் செய்யறான். ஹக்கீம் சொல்லி அப்புறம் போனார், அவர் நான் சொன்னதுக்காக வேண்டி அனுப்பினார். அவர் அங்க போனதுல அவரை அண்டன் பாலசிங்கமாக ஒரு அளவை எடுக்க முற்படவில்லை முஸ்லிம் தரப்பிலே. அப்படி நேரத்தில் நான் இங்கே மறைந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலையும் அந்த முஸ்லீம் தரப்ப தனித்தரப்பா கொண்டு வர்றதுல தாங்கள் கடுமையா எதிர்த்ததாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லியிருக்கிறார். இன்டரிம் குரூப் இன்டரிம் கவர்னன்ஸ் அவங்களோட ப்ரொபோசல்ல கூட இடைக்கால நிர்வாகம் இன்டரிங் கவர்னன்ஸ் இன்டரிங் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இதுல கூட முஸ்லீம்களை ஒரு இனக்குழுமாக ஒரு குழுவாக ஒரு சமூக குழு இட்ஸ் நாட் அவங்கள அவங்களோட இப்ப தமிழ் பேசும் மக்கள் நினைக்கிற நேரத்துல இதுக்கு மாதிரி நிறைய வேறுபாடு இருக்கு. தமிழ் பேசும் மக்கள் தான் எல்லாம் இவ்வளவு காலம் இருந்து கொண்டுக்கிறாங்க, இருந்தா நடந்திருக்குது. நாங்கள் வேற பாஷை பேசி நடக்கல, இவ்வளவு நடந்தது. யாழ்ப்பாணத்துல சமூகம் சிங்களம் பேசி அடிக்கப்படலையா, முஸ்லீம்கள் வெளியேற்றப்படலையே, தமிழ் பேசி தான் இருந்தார்கள். மொழிக்காவது நீங்க பாக்கல, அவங்களை மதத்துக்காக தான் பாத்தீங்க. அப்ப இந்த அடிப்படையில பாக்கின்ற பொழுது நான் பழச காய்ச்சி நாங்கள் கிண்டுவதாக நோக்கம் இல்ல, சரியான தளத்திலே ஒவ்வொரு ஊர் மட்டங்கள்லயும் சிவில் சொசைட்டி பேசணும். இதுவரையும் வடமாநிலத்தில் வெளியேற்றப்பட்ட ஆக்கள் சம்பந்தம் பேசணும், அவங்களை மூழ்கு மட்டத்து சம்பந்தம் பேசணும், அவசியம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பற்றி பேசணும். அது மாதிரி இந்த காணில் சம்பந்தமான கையகப்படுத்தப்பட்ட இடங்களை பற்றி முஸ்லீம்கள் எடுத்துட்டு அதை பற்றி பேசணும். சும்மா கதைக்கலாம், முஸ்லீம்கள் அந்த கிராமத்தை எடுத்துட்டாங்க, இங்க அம்பாறை மாவட்டத்தை எடுத்துட்டாங்க, எங்களை முஸ்லீம் தமிழர்களை வேடி போட்டாங்க, கதைக்கணும். அந்த சமூகம் கதைக்கணும், இல்ல அரசியல்வாத பங்களிப்போட கதைக்கணும், கதைச்சு அதுக்கு தீர்வு காணணும்னு நான் நினைக்கிறேன். அது தவிர இந்த மாதிரியான வெறும் அரசியல் சரி வர இரண்டால் ஒவ்வொருத்தரும் வேறுபட்ட கருத்துக்கள் சுமந்து இதுல ஸ்ரீதரன் வரவில்லை. ஸ்ரீதரன் ஒரு மாறுபட்ட கருத்து கொண்டவர், அவர் பல நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் நீங்க புறக்கணிச்சு விட முடியாது. வழக்கு இருக்குது, அவர் தமிழர் கட்சி செயலாளராக இல்லை அப்படி எல்லாம் நீங்கள் இப்போதைக்கு ஒதுக்கி விட முடியாது. கஜேந்திரகுமார் ஒதுக்கி விட முடியாது. நீங்கள் பல பேர் இருக்கிற அவர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய கருத்துக்கள் மாறக்கூடிய கருத்துக்களும் அல்ல, விட்டுக் கொடுப்பான கருத்துக்களும் அல்ல. அவர்களுக்குள்ளே அவர் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அவர்களுக்குள்ளே அவர்கள் புற எப்படி அவர்கள் இன்னொரு சமூகத்துக்கு விட்டுக் கொடுக்கிற கருத்துக்களை முன்வைப்பார்கள். இந்த பெரிய கேள்வியெல்லாம் இருக்கின்றன. முக்கியமாக ஆராயப்பட வேண்டிய பல விஷயங்களை பேசியிருக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து மீது தொடர்புல உரையாடுவோம். இப்போது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்து இந்த கருத்துக்களை பரிமாறியமைக்கு மிக்க நன்றி பஷீர். நன்றி ஜெயபாலன், நன்றி.